சி இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் ஃபெர்மி தெளிவா படிக்கிறதுக்காக. ஸோ இதுல வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிளாசிக்கல் ஐன்ஸ்டீனும் ஃபெர்மி டேராக்கும் ஒரு குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இப்போ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் 3 பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், ஹீலியம், லித்தியம் அந்த மாதிரியான பத்தி பேசுறது. ஸோ பேசிக்கா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் இது எல்லாமே ஐடென்டிக்கல் அடையாளம் காணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான். இதுல ஃபோட்டான், ஃபோட்டான், ஃபோனான், இன்டெகிரல் ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை நம்ம என்ன சொல்றோம், ஐன்ஸ்டீன் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். ஃபெர்மி டிராக் பார்ட்டிகல்ஸ்னா ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கும். ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான், பட் ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாமே ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல். ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல் கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் இட் எனி பார்ட்டிகல்ஸ். அதை வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம். ஏ பார்ட்டிகல், பி பார்ட்டிகல், சி பார்ட்டிகல் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடலாம். அது வந்து எந்த நேரத்திலையும் வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டிஸ்டிங்யூஷபிள், இன்டிஸ்டிங்யூஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ டிஸ்டிங்யூஷபிள் அப்படிங்கிற அடையாளம் காணக்கூடிய விஷயம். சரிங்களா? ஒன்னையும் இன்னொன்னையும் பிரிச்சு பார்க்க முடியும். ஆனா இன்டிஸ்டிங்யூஷபிள்னா ஒன்னையும் இன்னொன்னையும் பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட ஒரு 4 போனான் இருக்குன்னா, எந்த போனான் வந்து 1வது போனான், எந்த போனான் 2வது போனான், எந்த போனான் 3வது போனான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி 10 எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த 10 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா we can't distinguish. இந்த 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 இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் தான் 2வது வாங்கின எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் தான் என்கிட்ட வந்து 3வது எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, டிஸ்டிங்யூஷ் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரி மில்க் சாக்லேட் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எந்த சாக்லேட் நான் முதல்ல கொடுத்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. அதுதான் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்டிஸ்டிங்யூஷபிள்னா அதுதான். ஸோ 100 டேரி மில்க் சாக்லேட்டா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 100 டேரி மில்க் சாக்லேட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இதில் அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது உங்களால. அது எதனால காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸால. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் செல், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரே செல்ல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி போஸ் ஐன்ஸ்டீனும் ஒரே செல்ல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஃபெர்மி டிராக் போகும்போது ஃபெர்மி டிராக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we need a restrictions அங்க இருக்கு. only one particles occupy the given state. ஒரு ஸ்டேட்ல ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ண முடியும். சரிங்களா? அது அது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கிவன் ஸ்டேட்னா ஒரு கிவன் குவாண்டம் ஸ்டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இது பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின்னா ஒரே ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ, எஃபோட வேல்யூ, என்னோட வேல்யூ, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் என்னோட வேல்யூ, எம்எல்லோட வேல்யூ அண்ட் எம்எஸோட வேல்யூ. இந்த 4 வேல்யூ நம்ம செக் பண்ணணும். அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில பார்த்திருப்போம் இல்லையா? இந்த 4 வேல்யூ ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஒரு ஸ்டேட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்க முடியும். இன்னொன்னு ஏதாவது ஒரு ஸ்பின்னோ ஏதோ ஒன்று மாறணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா அதுல இன்னொரு எலக்ட்ரானை வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ்க்கு எந்த ஸ்பின் இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஸ்பின் வேணாலும் இருக்கலாம். இதே வந்து போஸ் ஐன்ஸ்டீன் பார்ட்டிகல்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 0 ஆர் இன்டெகிரல் ஸ்பின் கண்டிப்பா இருக்கணும். 0 ஆர் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கணும். அதே ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா யூ நீட் a half integral spins இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாருக்குமே ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அப்ளிகபிள் பண்ண முடியாது. பட் இந்த குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது கிளாசிக்கல் பேசிக்கா சொல்ல போனா கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்ம இது அப்ளை பண்ண முடியாது. கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியாது. குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் தான் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கிளாசிக்கலுக்கு நாட் அலவுட். அதே மாதிரி போஸ் ஐன்ஸ்டீன்ங்கிறது குவாண்டம்ங்கிறதுனால அப்ளிகபிள். ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் குவாண்டம் பேசிக்கா ஃபெர்மி டிராக்ங்கிறது குவாண்டம் பார்ட்டிகல்ங்கிறதுனால ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்ளிகபிள் ஃபார் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ்க்கும் இன்டெகிரல் ஸ்பின்னுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது, இதுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்? அதனாலதான் இதை கிரீன்ல போட்டிருக்கேன். பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்பேஸ் செல் வால்யூம் ஸ்மால் as possible. இந்த ஸ்பேஸ் செல் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. எந்த அளவுக்கு குறைவா இருக்குமோ அந்த அளவுக்கு குறைவா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் செல் வால்யூம் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா h3, இதுக்கும் h3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட், நம்பர் ஆஃப் லெவல், அதாவது
நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி லார்ஜ். எனர்ஜி லெவல் லார்ஜா இருக்கும். இங்க எனர்ஜி லெவல் வந்து என்னதுன்னா ஸ்மால். ஒரு பார்ட்டிகளை எவ்வளவு பேஸ்ல நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். நம்ம அந்த இது போட்டோம்ல, நம்ம தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு போட்டோம்ல, அந்த ஒமேகாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக். சரிங்களா? பேஸ் ஆஃப் அரேஞ்சிங் அமௌண்ட் பார்ட்டிகல் இந்த ஃபர்ஸ்ட் லெவல், அதே மாதிரி செகண்ட் லெவல், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா n லெவல் இருக்குன்னா அந்த n லெவல்ல எவ்வளவு பார்ட்டிகல்ஸை நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே GI பவர் என்ன என்ன நம்ம இந்த இது பார்த்தோம்ல, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஃபார்முலா என்ன போட்டோம்? GI பவர் என்னையா, NI பவர் GIயா? ஸ்டேட் பவர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கரெக்ட் தான். GI பவர் NI ஓகேவா? ஸ்டேட் பவர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஸ்டேட் பவர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்போ 3 ஸ்டேட் இருந்துச்சு. இது போட்டோம் GI பவர் NI பேஸ்ல நம்ம இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதுல அதுதான் இது வந்து என்னதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்ஸ் W Maxwell Boltzmann is equal to GI power NI. அதே மாதிரி W number of ways எவ்வளவு ways நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா Bose-Einstein is equal to NI plus GI minus 1 whole factorial divided by NI factorial into GI minus NI factorial. இது வந்து Bose-Einstein statistics. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபெர்மி-டிராக் வந்து என்னதுன்னா GI factorial divided by NI factorial into open bracket GI minus NI factorial. இந்த மாதிரி வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன், Bose-Einstein, ஃபெர்மி-டிராக் இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது நம்ம கிளியரா பார்க்கணும். அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ் நம்ம ஒரு பார்ட்டிகளை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 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 கிளாசிபிகேஷன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ என்கிட்ட ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் இருக்கு, 2 பார்ட்டிகள் இருக்கு. ஸோ அப்போ இது எத்தனை வேஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனை பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்? 3 power 2 is equal to 9 ways. 9 waysல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? 9 ways. சி அதே மாதிரி நமக்கு போகும்போது ways of representations WB ஸ்ட்ரக்சர்ல எப்படின்னு தெரியும் செக் பண்ணு. புரியலங்க. ஸ்கிரீன் தெரியுதான்னு தெரியல, எனக்கு விசிபிள் ஆகல, மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுங்க சார், ஆனா ஃப்ளோவா இல்லைங்க சார். ஃப்ளோ அப்படியே இல்லை. ஃப்ளோவா இல்லையா? ஏன் இன்னைக்கு வந்து சோதனை இவ்வளவு சோதனை வருது எனக்கு. சரி
இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகே சார். சரி பார்ப்போங்க. தெரியல. முதல்ல டேட்டா கால் இஷ்யூன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன இஷ்யூன்னு தெரியல. டேட்டா திரும்ப போட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன இஷ்யூன்னு தெரியல. ஏதோ பேக்ல ஏதோ நினைக்கிறேன். அது எந்த ஆப்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகேங்க. அப்போ வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு ஆக்சுவல் ஓ மை காட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த 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 கிளாசிஃபிகேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து வேவ் ஃபங்க்ஷன் நாட் ஓவர்லாப்பிங் இங்க வந்து வேவ் ஃபங்க்ஷன் போஸ்-ஐன்ஸ்டீனுக்கு ஓவர்லாப் ஆகும். போஸ்-ஐன்ஸ்டீனுக்கு ஓவர்லாப் ஆகும். ஃபெர்மி-டைராக்குக்கும் ஓவர்லாப் ஆகும். ஓகேவா? சரி தென் நெக்ஸ்ட் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபெர்மியான்ஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு பார்க்கலாம். இது போசான் பார்ட்டிகல்ஸ் போசான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனான் இந்த மாதிரி. ஃபெர்மியான்ஸ்னா என்னதுன்னா எலக்ட்ரான் இந்த மாதிரி போடுது. இது வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி வேவ் ஃபங்க்ஷன் இதுல இன்னொன்று வந்து சொல்லலாம். இது வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். இதுவும் சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஆன்டி சிமெட்ரிக். வேவ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். சரிங்களா? கணேஷ் சார் ஓவர்லாப்பிங்னா என்ன சார்? வேவ் ஃபங்க்ஷன் ஓவர்லாப்பிங் எப்படி? கண்டினியூஸா இருக்கும். வேவ் ஃபங்க்ஷன் ஓவர்லாப்பிங்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷனும் இன்னொரு வேவ் ஃபங்க்ஷனுக்கும் தேர் இஸ் நோ திஸ் கண்டினியூஷன் இருக்கும். டிஸ்கண்டினியூ இல்ல கண்டினியூஸ்? புரியல. கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூஸ் இருந்தா ஓவர்லாப் பேரலல் இருக்கும். ஓகே. சிபே அதான் என்ன சொல்லலாம். இதனுடைய சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்னா psi of 1, 2 என்ன இருக்கும்னா psi of 2, 1 இருக்கும். ஆன்டி சிமெட்ரிக்ங்கிறது வந்து psi of 1, 2ங்கிறது வந்து நெகட்டிவ் சைன் ஆஃப் psi of 2, 1 மாறும். ஸோ அந்த இன்டர்சேஞ்ச் இந்த மாதிரி மாறும். ஸோ நம்ம அது சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் சொன்ன மாதிரி வந்து probability of togetherness and probability of separateness. Togetherness and separateness. ஸோ இது வந்து நோட்க்கு நம்ம காப்பி பண்ணி போட்டுக்குவோம். இதனால ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் போகுது பார்த்தீங்களா? ஸோ அதான் சிம்பிள் திங்ஸ். சரி காப்பி பண்ணி போ. இது ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டுகெதர்னஸ் வந்து 3/6. 3/6னா
இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சாரி 3/9 இல்லையா 3/9 1/3 6/9 2/3 சிமிலர் வே இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டுகெதர்னஸ் மொத்தம் வந்து 6 அதுல 3/6 is equal to 1/2 இது வந்து செப்பரேட்னஸ் அதுவும் 3/6 அதுவும் 1/2 கரெக்டா இங்க டுகெதர்னஸ் இருக்கா No, sir. 0/3 அப்ப 0 இங்க வந்து செப்பரேட்னஸ் எவ்வளவு 1. 1 அவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் செப்பரேட்னஸ் இதெல்லாம் புரியுதுங்களா அவ்வளவுதான் விஷயங்க Togetherness meaning is a similar meaning. புரியலங்க Togetherness separateness சொல்லுங்க சார். Togetherness தான் என்ன சார் மீனிங் அது? எதுக்கா சார் சொல்லுவாங்க? அதான் இங்க இல்லடா அது நான் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்ல ஸ்டார்ட்ல சொன்னோம் இல்ல நீ பழைய கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் டுகெதர்னஸ்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்க பாத்தீங்களா 1 2 3 அப்ப 3 தடவை மொத்தம் 6 ஸ்டேட் இருக்கு 6 டிஃபரெண்ட் இதுல 6 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல அதாவது 6 டிஃபரெண்ட் வெரைட்டில இது ப்ராபபிலிட்டி இருக்கு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு 6 இருக்கா இந்த 6ல எத்தனை தடவை அது வந்து சேர்ந்து இருக்கு டுகெதர்னஸ் சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்ப 3 தடவை சேர்ந்துருக்கா அப்போ 6ல 3 தடவை சேர்ந்துருக்கு அதான் 3/6ங்கிறது வந்து 6ல 3 தடவை சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றது செப்பரேட்னஸ்னா என்னதுன்னா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது எத்தனை தடவை இருக்கு 1 2 3 அதுவும் 3 3/6 6ல இந்த 6 இதுல 3 இது பிரிஞ்சிருக்கு 3 இது சேர்ந்துருக்கு கரெக்டா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது ஏதாவது இருக்கா பாருங்க அதனாலதான் 0 போட்டோம் டுகெதர்னஸ் வந்து இந்த இதுக்கு பெர்மிட்டரா இருக்கு 0 போட்டது காரணம் வந்து இங்க சேர்ந்து எதுவுமே இல்லை மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்ல ஏஏ பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் 1 ஸ்டேட் 2வது ஸ்டேட் 3வது ஸ்டேட் என்ன இருக்கும் எக்ஸ் ஒய் இது வந்து டேஷ் டேஷா இருக்கும் இங்க அதாவது திரும்பி அந்த மாதிரி சொல்றது வேற ஒன்றும் இல்லை இங்க டேஷ் எக்ஸ் ஒய் இங்க 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 எக்ஸ் ஒய் இங்க எக்ஸ் இருக்கலாம் ஒய் இருக்கலாம் டேஷ் எக்ஸ் ஒய் இங்க டேஷ் அதே மாதிரி திரும்பி வந்து இங்க டேஷ் போட்டுட்டு எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்க ஓகே இந்த 3 வெரைட்டி இந்த பக்கம் முடிச்சிட்டோமா அதுக்கடுத்து திரும்பி இங்க எக்ஸ் போகுது அப்படின்னா நம்ம ஒய்க்கு தான் வரணும் ஒய்க்கு வந்துடுறோம் ஒய் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பி இங்க எக்ஸ் இருக்கலாம் இங்க டேஷா இருக்கலாம் இங்க ஒய் இங்க டேஷ் இங்க எக்ஸா இருக்கலாம் இங்க ஒய் இங்க எக்ஸ் இருக்கலாம் இந்த இடத்துல டேஷ் இருக்கும் அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா செப்பரேட்னஸ் இங்க எத்தனை இருக்கு பாருங்க புரியுதுங்களா இது 1 2 3 4 5 6 தடவை செப்பரேட்னஸும் டுகெதர்னஸ் 1 2 3 தடவை டுகெதர்னஸ் சொல்றா இதுதான் வேற ஒண்ணும் இல்லை இப்ப புரியுதுங்களா சார் இன்னொரு டவுட் இருக்கு சார் சொல்லுங்க டெல்லி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம மேக்ஸ்வெல் நம்ம சொல்லணும் சார் அதே மாதிரி இப்போ டெல்லி ஈக்குவல் டு சிமெட்ரிக்காவும் டெல் +1 ஆன்டி சிமெட்ரிக்காவும் சொல்லணும் சார் +1 தான் நம்ம எப்பவுமே நெகட்டிவா பார்ப்போம் +1 ஏன் சார் ஆன்டி சிமெட்ரிக் நம்ம சொல்றோம் டெல்லி ஈக்குவல் மைனஸ் வந்து சிமெட்ரிக் நம்ம சொல்றோம் இது எதனால நம்ம சொல்றோம் சார் அது கொஞ்சம் கான்செப்ட் புரியல சார் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா நம்ம we have to take from the அதாவது இது எப்படி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து அவங்க டிரைவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we have a ஸ்டேட் இல்லையா என்ன ஸ்டேட் அந்த GI நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் தி சிஸ்டம் ஆக்சுவலி இதை வந்து ஒரு பெரிய டெரிவேஷன்ஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி நான் காட்டணும் அதை நான் காட்டல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கிறத நடத்துறதே என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க இவ்வளவு என்ன
ஒருத்தங்க இவ்வளவு நடத்துறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நடத்துறோம். அதுக்காக சி என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், கே டைம்ஸ் எல்என் இசட்னு படிச்சிருப்போம். ஆக்சுவலி எல்என் இசட் இல்லைன்னா எல்என் ஒமேகான்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி இது சொல்லியிருப்போம் நம்பர் ஆஃப் ஃபேஸ். இந்த ஒமேகா தான் நம்ம அங்கே போட்ட ஜிஐ பவர் என்ஐ இல்லைன்னா ஜிஐ பிளஸ் என்ஐ மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்ஐ ஃபேக்டோரியல் இன்டு ஜிஐ மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாலாம் போட்டல, இதை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நேராக கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுடைய ரிசல்ட் வந்து வரும். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்க எடுத்து பேசுறோம். சரிங்களா? ஓகே சார். அதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க இது பண்ணணும். அதுக்குதான் அந்த ஸ்டெர்லிங் அப்ராக்சிமேஷன் ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா கூட கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா. n log n is equal to ஒரு அப்ராக்சிமேஷன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணுங்க. உங்களுக்கு இப்போ டைம் கிடைச்சுன்னா முடிச்சுட்டு சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா நான் அதை டிரைவ் பண்ணி காட்டுறேன். நோ நீட், அது டிரைவ் பண்றது நோ நீட் அப்படிங்கிறதுனால நான் இதை நேரா போட்டுட்டேன், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கடைசியில் இந்த ரிசல்ட் வந்து நிற்கும். எந்த ரிசல்ட்னா இது வந்து இது வந்து -1 வந்து நிற்கும், பெருமிடரா இருக்கு +1 வந்து நிற்கும். ஏன்னா அது இந்த +1 -1 வரதுக்கான காரணம் யாருன்னா இவர் தான். அந்த ஃபார்முலா எழுதுறோம்ல, ni plus gi minus 1 factorial divided by ni factorial g minus ni minus 1 factorial இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃபார்முலா தான் இந்த -1ஐயும் உருவாக்குறது. இதுக்கு வேற ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். gi divided by ni plus gi minus 1 factorial பண்ணிருப்போம் தெரியுங்களா. சரி, ni into gi minus ni பண்ணிருப்போம். ni into gi minus ni பண்ணிருப்போம். gi இந்த ஃபார்முலா வச்சு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் வரும். So because of that அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ எப்போதுமே யூஸ்வலா இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து வெரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். அது ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்ஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0வா இருக்கும். இது என்ன சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0 ஃபார் ஈக்விலிபிரியம் ஸ்டேட், ஃபார் ஈக்விலிபிரியம் இல்ல ஈக்விலிபிரியம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். சரிங்களா? ஈக்விலிபிரியம் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ட்ரோபி என்னவா இருக்கும்? சொன்னமா என்ட்ரோபி மேக்ஸிமம்னு சொன்னமா? என்ன சார் போட்டு திரும்ப இந்த மாதிரி சொல்றீங்க, என்ட்ரோபி மேக்ஸிமம்னு சொல்றீங்க, அப்புறம் ஈக்விலிபிரியம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றீங்க. எஸ் சார், சொல்லுங்க சார் லாஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, அதான் ஓகேங்களா. சோ ஒண்ணு இல்ல, என்னன்னா என்ட்ரோபி மேக்ஸிமம்னா அதை தாண்டி அதால என்ன பண்ண முடியாதுன்னா டிசார்டர்னஸ் அதுல இருக்கவே முடியாது. ஒரு சிஸ்டத்தினுடைய மேக்ஸிமம் டிசார்டர்னஸ் அட்டைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் அதுக்கு டிசார்டரே ஆக முடியாது. அதுக்கு பேர் தான் என்ட்ரோபி மேக்ஸிமம். அந்த ஸ்டேட்ல தான் ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு வரும். ஒரு மாலிகுலால ஒரு 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 பர்டிகுலர் மாலிகுல்ஸ்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ள அதனுடைய மேக்ஸிமம் டிசார்டர்னஸ் அட்டைன் பண்ண பிறகு அது என்ன பண்ண முடியாதுன்னா திரும்பி அதனுடைய பழைய ஸ்டேட்டுக்கு வர முடியாது. அதுக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, நம்ம இது ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால இப்போ வந்து we shall avoid it. ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிடுவோம்.
சரி, இந்த வேவே போலாமா இல்ல வேற தனித்தனியா நடத்திடலாமான்னு பாருங்க. ஏன்னா இந்த வே போயிட்டே இருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம அதை சொல்லுவோம், ஒண்ணா சொல்லுவோம். இப்படியே சொல்லிடுறதே நல்லது. இது எப்படி நீங்க நோட்ல எழுதுவீங்க, ஆக்சுவலி பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு. யாருமே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். எதுக்கு நான் சொல்றேன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோர்வையா எழுத முடியாது, அதுல தெரியாது, நிறைய உங்களுக்குள்ள ஒரு அந்த பிரிண்ட் அவுட் படிக்கிற மனநிலையே வராது. அது ஒரு வித்தியாசமானது. நீங்க இதை அனுபவிக்கும் போது பிரிண்ட் அவுட் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இப்ப தெரியாது. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுங்க. உங்களுக்கு டைம்லாம் இருக்கு, நீங்க டைம்ல எல்லாம் கவலையே படாதீங்க. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். ஒழுங்கா அப்படியே பொறுமையா படிச்சா கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த 2 month பீரியட்ல யூ கேன் அச்சீவ் லாட். எக்கச்சக்கமா இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய டைம் கொஞ்சம் தேவையில்லாம ஒர்க் பண்றதை விட்டுட்டு இந்த வேலைகளை படிக்கிறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் டைம் உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? ஓகே, குட். நம்ம அடுத்து போலாம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் போசான் இன் எனி ஸ்டேட், in any state cannot be negative. cannot be negative. எப்படி சார் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் பவர் ei minus mu divided by kt இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய மதிப்பு must be greater than unity. must be greater than unity. greater than unity. அப்பதான் வந்து என்ன இருக்கணும்னா இந்த ni by gi, ni divided by gi is equal to இந்த வேல்யூ 1 divided by exponential power ei minus mu I divided by kt close bracket minus 1 போடுறோம் பாத்தீங்களா. இதனுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்பதான், நம்பர் ஆஃப் போசான்ஸ் அப்பதான் வரும். இப்ப சப்போஸ் வந்து இது லெஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நெகட்டிவ் வேல்யூஸ்ல வரும். ஸோ அதனால இது cannot be நெகட்டிவ். அதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வேல்யூ கண்டிப்பா என்ன இருக்கணும், இ மியூனுடைய மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா cannot be நெகட்டிவ்னா ei minus mu வந்து கிரேட்டர் தென் 1 இருக்க வேண்டும். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், லோயஸ்ட் energy of single particle state is 0. போஸ் ஐன்ஸ்டீனுக்கு 0 வரும், பட் ஃபெர்மி-டாராக்கு அப்படி வராது. ஓகேவா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மியூவோட வேல்யூ கேட்கலாங்க. மியூ கெமிக்கல் பொட்டன்ஷியல், மியூ ஃபார் ஐடியல் கேஸ் போசான் கேஸ், சரிங்களா? mu for ideal boson gas is equal to negative, always negative. Chemical potential for ideal boson gas வந்து always negative இருக்கும். It's not be இது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டானுக்கு வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ஃபார் போட்டான். mu is equal to 0 for photon. Chemical potential for photon is 0. So photon 0 னா நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னவாகும், சம்டைம்ஸ் கேள்வி கேட்கலாங்க. Be careful. இப்படி கேள்வி கேட்கலாம் தெரியுமா, mu is equal to 0 for photon gas. அப்போ mu is equal to 0 for photon gasனா நம்ம ni divided by gi வேல்யூ என்ன வந்துரும்,
1 divided by exponential power ei minus mu க்கு பதிலா என்ன வரும் ei by kt minus 1 இவ்வளவு வந்துரும் ei by kt. இதுதான் போட்டான். இது வந்து போட்டானுக்கான இது distribution function for photon. ஏன்னா போட்டானுக்கு chemical potential என்னது 0 இல்லைன்னா நெகட்டிவ். ஸோ ஃபெர்மி டைராக் போடுறோம் அப்படின்னா ஃபெர்மி டைராக் நம்ம இதை பத்தி நிறைய சொல்லியாச்சு. ஃபெர்மி டைராக் போகும்பொழுது வாட் ஹேப்பன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுல ஃபார் இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் அதாவது என்ட்ரோபி வந்து மினிமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரி மேக்ஸிமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து என்னதுன்னா லோயஸ்ட் எனர்ஜி ஆஃப் த சிங்கிள் பார்ட்டிகிள் வந்து என்னதுன்னா இட் ஹேஸ் சம் லோயஸ்ட் எனர்ஜி. இட் ஹேஸ் லோயஸ்ட் எனர்ஜி. இதுக்கு கண்டிப்பா லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும். அதுக்கு இங்க இல்லை, இங்க வந்து நோ லோயஸ்ட் எனர்ஜி. லோயஸ்ட் எனர்ஜி என்னது 0. ஃபெர்மி டைராக்குக்கும் ஃபெர்மி டைராக்கு மட்டும்தான் லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும். போஸ் ஐன்ஸ்டீனுக்கும் இதுக்கும் போஸ் ஐன்ஸ்டீனுக்கும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனுக்கும் லோயஸ்ட் எனர்ஜி வந்து 0 தான். சரிங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்க, அதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. அதாவது லோயஸ்ட் எனர்ஜினா எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி அட் டெம்பரேச்சர் டென்ஸ் டு 0 இருக்கும்போது இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம லோயஸ்ட் எனர்ஜின்னு சொல்றோம். அட் டெம்பரேச்சர் டென்ஸ் டு 0 அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம் லோயஸ்ட் எனர்ஜின்னு சொல்றோம். அட் டெம்பரேச்சர் T = T tends to 0, T tends to 0 போகும்போது உங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன்ல கண்டிப்பா 0வா இருக்கும். ஆனால் ஃபெர்மி டைராக்ல வந்து இட் வில் பி சம் வேல்யூ. வேற என்ன சில கண்டிஷன்ஸ் சொல்லலாமா? இதுல வந்து எப்போதுமே Ni பார்ட்டிகிள் வந்து Ni less than or equal to Gi கண்டிப்பா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபெர்மி டைராக் கண்டிஷன்ஸ். Ni நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டை விட ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா அதை விட குறைவா இருக்கணும். அதுக்கு மேல இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்டேட்ல ஒரு பார்ட்டிகல் தான் வைக்க முடியும். Each quantum state contains no more than one particle. Number of accessible state is n. Occupation number 0 இல்லனா 1 தான்.
0 ஆர் 1 தான் ஆக்குபேஷன் நம்பர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். என்னன்னா ES வந்து ரொம்ப சின்னது. அதாவது EI இருக்கு பாத்தீங்களா? EI வந்து வெரி வெரி ஸ்மால். இதாங்க ரெண்டு சிஸ்டத்தை பத்தி பேசியாச்சு. ஓகேவா? Fermi-Dirac statistics and Maxwell-Boltzmann statistics. Temperature dependence. புரியலங்க. Temperature dependence. அது எவ்வளவு பவர்ல வரும்னு கேட்பாங்க. எல்லாமே இந்த ஃபார்முலா தான். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். கேடி இருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். இந்த ஃபார்முலா வச்சா சொல்லணும். அதுக்கு தனியா ஸ்பெஷலா இல்ல டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். எல்லாத்துல பார்த்தேன் சார். T⁻3 Fermi-Diracல 3 T⁻3/2 சம்திங் இதெல்லாம் வருது. அதெல்லாம் நமக்கு எங்க வரும் சார்? புரியலங்க. Fermi-Diracல பாத்தீங்கன்னா T⁻3/2 1/2 அதெல்லாம் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் சார். டெம்பரேச்சருக்கு பவர் வேல்யூஸ் மோஸ்ட் எக்ஸ்டென்ஸ்க்கு டெம்பரேச்சர் 3/2 1/2 வருதா? அது எதுல சார் வரும்? அது இதுல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம போஸ்-ஐன்ஸ்டீன் எனர்ஜி எழுதும்போது வரும் சார். சரிங்களா? எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் எழுதும்போது போஸ்-ஐன்ஸ்டீன் பார்ட்டிகளோட எனர்ஜி எழுதும்போது இல்ல மொமெண்டம் எழுதும்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல வரும். அது சொல்றேங்க. நான் சொல்றேன் அடுத்து. சரிங்க சார். நம்ம கண்டென்சேஷன் பேசும்போது அது சொல்றேன். ஓகே சார். சில புத்தகத்துல இந்த N/Ni/Gi வந்து என்ன சொல்லுவாங்கன்னா f(e) எழுதியிருப்பாங்க. ஓகே. சொல்லுங்க. கிளாசிஃபிகேஷன் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன். சார் கேட்ட மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க. Ni is less than Gi போட்டிருக்கீங்க சார். Gi அதிகமா இருந்துச்சுன்னா அது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வராங்க சார். லாஸ்ட் டைம் இருக்கீங்க சார். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கக்கூடிய பார்ட்டிகளை விட GI வந்து அதிகமா இருக்கிறது. அதாவது GI தேவை அதிகமா இருக்கணும்னு அவசியமே இல்லையா இருக்கு? அதுதான் சார் இது அவசியம் இல்ல. ஏன்னா பாருங்களேன், நம்ம ஒரு ஸ்டேட்ல முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இதுல அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்னா அதிகமா இருக்கலாம். ஸ்டேட்ல பார்ட்டிகல் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டேட்ல ஒன்னு ஈக்குவல் டு Gi. தட் மீன்ஸ் 5 ஸ்டேட் இருக்குன்னா பார்ட்டிகல் வச்சு
அப்படி இருக்கலாம். ஸ்டேட் இருக்குன்னா 5 எலக்ட்ரான் 5 பார்ட்டிகல் வைக்கலாம். இப்ப 6 பார்ட்டிகல் இருக்கு, ஆனா 5 ஸ்டேட் தான். அந்த ஸ்டாட்ஸ் ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தப்பு. அப்போ அந்த மாதிரியான கேஸ் கிடையாது. 6 பார்ட்டிகல் இருக்கு, மற்ற எல்லாத்தையும் எரிஞ்சுட்டு உண்டு. ஓகே சார். சார் கேட்ட மாதிரி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஓகே, இட் நீட்ஸ் சம் டைம்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங். ஸோ ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி எப்படியும் ஒரு 30-40 பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றியும் ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு நடக்குதுன்னா, I can teach through ஒரு older மெத்தட்ல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் மட்டும் ஒரு பக்கம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் கிளாசிக்கல் மெக்கானிக் போஸ்-ஐன்ஸ்டீன் மட்டும் இன்னொரு பக்கம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் ஃபெர்மி டைராக் மட்டும் இன்னொரு பக்கம் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் படிக்கும்போது இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. அப்படிங்கிற ஒரு காரணமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் சப்ஜெக்ட்ல, அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ இதுவா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, பார்க்கலாம். இல்லை சார். நம்ம ஒரு லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கோம். லெவல் ஆஃப் ஸ்டடினா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான லெவல்ல தான் நம்ம வந்து ஸ்டடிங் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அந்த லெவலை தாண்டி போகணும் அப்படின்னா போகலாம், நிறைய போகலாம். ஆக்சுவலி டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் கேட்பாங்களாங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ அதனால அதை லீவ் பண்ணியிருந்தேன். பட் சார் கேட்டதுனால நம்ம அதை சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு. அது மோஸ்ட்லி இந்த இதுக்கு கேட்க மாட்டாங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க. மற்றபடி வந்து குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ஐ பை ஜிஐ பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்த்துருந்தோம்ல. Ni divided by Gi is equal to 1 divided by exponential power Ei minus mu divided by Kt close bracket minus del அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த del வந்து 0 for Maxwell Boltzmann, டெல்லினுடைய மதிப்பு -1 for Bose-Einstein, டெல்லினுடைய மதிப்பு +1 for Fermi Dirac. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதையே 2 விதமா சொல்லலாம்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மியூ பை கேடி இருக்கு பார்த்தீங்களா, மைனஸ் மியூ பை கேடி, அதை வந்து ஆல்பான்னு கூட எடுத்துக்கலாம். மைனஸ் மியூ பை கேடி, இந்த கேடி வந்து ஆல்பாங்கிற ஒரு ரொட்டேஷன்ல கூட எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் சில புத்தகத்துல இந்த மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸாக வந்து நம்ம we are discussing. இந்த ஃபங்க்ஷன் இப்படி மாற்றி எழுதலாம், மாற்ற முடியுமா பாருங்க. சொல்லியிருக்கிறது புரியுதாங்க?
இது எப்படி எழுதிருக்கணும் புரியுங்களா? யாருக்காவது புரியாம இருக்கா? புரியுது சார். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இந்த மியூ பை கேடிங்கிற இடத்துல நம்ம கொண்டு போயிட்டு இந்த ஆல்பாவை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரி, சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம we will discuss. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு டீச் த ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ். ஈக்குவேஷன் டெரிவேஷன்ஸை நான் டீச் பண்ண போறது இல்லை. டீச் பண்ண பயந்துடுறீங்க நீங்க. ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு டீச் த திங்ஸ். நம்ம ஏற்கனவே தெர்மல் வேவ்லென்த் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தெர்மல் வேவ் அதெல்லாம் சொல்லியாச்சு, அதை விட்டுருங்க. ஓகே, என்னங்கிறது என்ன? என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு? போஸ் ஐன்ஸ்டீனுக்கு. போஸ் ஐன்ஸ்டீன் இதான் கேள்வி கேட்பாங்க. போஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் ஃபெர்மி டைராக் மட்டும் தான் கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் டிபெண்டன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னா, n equal to v by h cube into 2 by t power 3 by 2 times a. ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஏங்கிறது வந்து என்னதுன்னா, இட் இஸ் த ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ ஏங்கிறது வந்து ஃபெர்மி டைராக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஜீட்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் தான் சார் கேட்டார். டோட்டல் எனர்ஜி அப்படின்னு எனர்ஜி இ கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இ வந்து 3 by 2 3 by 10 3 by 2 n k proportional to t. சரிங்களா? சொல்லும்போது இதை இன்னொரு விதத்துல எழுதலாம். is equal to n times f by 2 times nkt. nkt இல்ல kt. fங்கிறது வந்து it is a degrees of freedom, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. சார் இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃபெர்மி டைராக் எப்படி சார் வரும்? புரியலங்க. ஃபெர்மி டைராக் அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் என்ன சார் பவர்? ஃபெர்மி டைராக் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் சார். டெம்பரேச்சர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. கொஸ்டின் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? இது இதுதான் நமக்கு சிலபஸ்ல இது மட்டும் தான் இருக்கு. நான் அதை வேணா பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வளர்றதுக்கு சான்சஸ் இல்ல. அப்படி வரதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வேணா டீச் பண்றேன் உங்களுக்கு. எப்படிலாம். ஓகே சார். எதையும் ஒண்ணு சொல்லிட்டு போக முடியுதுல்ல, அது பர்ஃபெக்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார்.
சொல்லிடுறேன். Dependent of thermodynamical variables, dependent dynamical variables on temperature. Dependency of various thermodynamical variable. ஷார்ட்கட்ல சொல்லி தராங்க, அதாவது நான் படிச்ச ஷார்ட்கட் இது. ஸோ மீதி வந்து படிக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லி தரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட்கட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எப்படி டெம்பரேச்சர் டிபெண்டன்சி ஆஃப் வேரியஸ் தெர்மோடைனமிக்கல் வேரியபிள் ஆன் டெம்பரேச்சர். சரிங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோ ட்ரிக் தான். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணானா, அதாவது போஸ் ஐன்ஸ்டீனுக்கும் ஃபெர்மி டைராக்கு மட்டும்தான் முடியும், மற்ற எதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபெர்மி டைராக் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் அந்த கேசஸ்க்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஒன்று சொல்லலாம். இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடியது, என் பார்ட்டிகல் டென்சிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ n வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t பவர் b by s. சரி, இப்போ நமக்கு தெரியும் E is equal to PC. எதுக்கு வரும்? ஃபோட்டானுக்கு வருமா? ஃபோட்டான் அண்ட் ஃபோனான் இந்த இதுக்கு வந்து என்ன வரும்? அதாவது மொமெண்டம் பவர் வந்து ஒன்று வரும். சரிங்களா? பி பண்ண முடியும். S is equal to 1 ஃபார் ஃபோனானுக்கு. அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா நம்ம? ஃபோட்டான் ஃபோனான். ஸோ 3 டைமென்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இன் 3 டைமென்ஷன் எஸ்ங்கிறது வந்து பவர் ஆஃப் இதுன்னு சொல்லி சொன்னதுதான். ஸோ அப்போ n டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t பவர் கியூப் மட்டும்தான் வரும். ஒன்று தான் எஸ்ஸோட மதிப்பு ஒன்று தான் இருக்கிறதுனால t கியூப் மட்டும் வரும் ஃபோட்டான் அண்ட் ஃபோனானுக்கு. எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணுவீங்க? கரெக்டா? இது வந்து நம்பர் ஆஃப் பிடிக்கிறதுக்கு எனர்ஜி டைரக்ட் e பவர் d by s plus 1 ன்னு கூட்டிக்கணும். d by s என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறதுக்கு s டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d பவர் d by s. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலா வச்சு நீங்க போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிளா இதை அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்ஸோட மதிப்பு இது குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்ல டைரக்ட் கோசைன்ஸ்டான்னு பார்த்து அதுக்கு வந்து பண்ணி வேல்யூ வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஃபெர்மி டெம்பரேச்சர், ஃபெர்மி எனர்ஜி, ஃபெர்மியில தான் அதிகமா கேட்பாங்க.
அதை ஃபெர்மி இது ஃபெர்மி கேஸை பற்றி நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி 0 எனர்ஜி 0 கெல்வின்ல சம் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் போஸ் ஐன்ஸ்டீன்ல சில கண்டென்சேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம இன்னும் டீச் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நிறைய இருக்குள்ளே கடலா இருக்கு. சரி, ஓகே, நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிடலாம். எப்படியும் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்ன பாக்குறது? Any doubts? இது வரைக்கும்? No, sir. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அதை பத்தி பார்த்துக்கலாமா? பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் அதை பத்தி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will move to the topic. So பிளாக் பாடி ரேடியேஷன் என்னங்க? யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க. டக்குன்னு கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Black body radiations. What is black body radiations? Observed heat energy. Observe, sir. The heat energy is observed of the particles, none of the particles observed in radiations. Black body radiations. Emitted, observed and emission ரெண்டுமே சார். Radiation observed பண்ணிக்கிறோம் சார். None of the particles observed. Absorption, emission ரெண்டுமே அந்த தெர்மல் இருக்கு சார். என்ன பண்ணும்? அது வரக்கூடிய எல்லா பார்ட்டிகளையும் என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். தன்னை நோக்கி வரக்கூடிய எந்த பார்ட்டிகளையும் அது என்ன பண்ணாது? விடாது இல்லையா? பிளாக் பாடிங்கிறது அதுதான். ரிஃப்ளெக்ட் பண்ணாது, டிரான்ஸ்மிட் பண்ணாது சார். எமிட் பண்ணாது இல்லையா? எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். எமிசிவிட்டி, அதாவது எமிசிவிட்டி, அப்சர்வசிவிட்டி, அது எல்லாமே வந்து சேமா இருக்கும். ஒரு பிளாக் பாடிக்குள்ள ஒரு ஒரு சப்போஸ் ஒரு ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா இட் அப்சர்வ்ஸ் ஆல் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வித்அவுட் லீவிங். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, நம்ம ஒரு கதை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு கிளாஸ் நடத்தும்போது, ஏதோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிளாஸ் நடத்தும்போது தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பாடி பத்தி ஒரு கதை சொன்னேன். அந்த கதை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பிளாக் பாடி பத்தி நான் ஒரு கதை சொன்னேன். சார் ரைட்டா கொஞ்சம் கீவேர்டு கொடுங்க சார். என்னதுங்க? கீவேர்டு ஒரு அயன்
ராடு அயன் ராடை பத்தி ஒரு கதை சொன்னேன். அயன் ராட் ஹீட் பண்ண First கலர் radiation மாறிட்டே இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரெட் ஆகும், கலர் மாறிட்டே இருக்கும். என்ன அப்புறம் ஒயிட் ஆகும். சார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணுங்க சார். இதுக்கு வந்து எனர்ஜி வந்து டிஸ்கிரீட்டா அதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணது இல்லையா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? இதுதான் ஒண்ணு. இதுல நிறைய ஆக்சுவலி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு சில முக்கியமான பார்ட்ஸ் வந்து நிறைய நீங்க இந்த ஓல்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கேட்கும்பொழுது அதுல என்னன்னா சில பார்ட்ஸ் வந்து அவங்க ஒமிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கீப் இன் மைண்ட். என்னன்னா சில முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா அந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த பழைய சிலபஸ்ல. ஆனா இப்போ வந்து அதை புரிஞ்சாங்க, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்க இல்லை. அதே மாதிரி பிளாங்க் ரேடியேஷன்ஸ் லாஸ் பத்தி பேசியிருந்தாங்க. இது எல்லாமே ஆக்சுவலி பிளாங்க் ரேடியேஷன் பிளாக் பாடியை பத்தி பேசக்கூடியது தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளாக் ரேடியேஷன்ஸ் ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு தெர்மல் ஈக்விலிபிரியம்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், அதுக்கு பேர் தான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது. நம்பர் ஆஃப் the enclosure is not definite, but it is a total energy remains constant. அது எதுக்குள்ள எது போனாலுமே அது வந்து அதனுடைய டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. Electromagnetic radiation in thermal equilibrium. மியூட் பண்ணிக்கங்க. Number of photon in an enclosure is not definite. But its total energy remains constant. So photon particles அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து the black body is responsible for the boson cases. மற்ற கேசஸ்க்கு சரிங்களா, போசான்ஸ்க்கு தான் இது வந்து என்ன இருக்கும்னா அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றோம். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றது ஓகேங்களா. அது என்னன்னா இப்போ எதெல்லாம் அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்குள்ள இந்த பார்ட்டிகல்ஸ்குள்ள வருதுன்னா கேன் சே ஃபோட்டான், போனான் அண்ட் மேக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்குள்ள வரும். ஸோ இப்போ ஃபோட்டான் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் மேட்டர், அதையும் நம்ம என்ன சொல்றோம் ரேடியேஷன்ல சொல்றோம். ஃபோட்டான் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் மேட்டர். So are host particles with a spin 1 having two modes of propagations, one clockwise இன்னொன்னு டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். இதனுடைய டிபெண்டன்ஸ் எப்படி பிளாங்க்ஸினுடைய அந்த ரேடியேஷன்ஸ் லாஸ் இருக்குல்ல அதை டிபெண்ட் பண்ணி ரேடியேஷன்ஸ் வந்து இதுல இருந்து எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேடியேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம்.
இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. ரேடியேஷன் இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் in packets of energy. Radiation emitted or absorbed in packets of energy. That means energy is equal to h nu அப்படிங்கிற photon இதுல இருக்கும். இது வந்து பிளான்ஸ் சொன்னது சரிங்களா. ஸோ ரேடியேஷன்ஸ் வந்து என்னன்னா பாக்கெட்டா இருக்கும். இது குவாண்டாவா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றாருன்னா ஐன்ஸ்டீன் வந்து இந்த போட்டான்ஸ் வந்து ஸ்பின் ஒன் பார்ட்டிகல் இட் இஸ் அ குவாண்டா ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. குவாண்டா ஆஃப் எனர்ஜி, குவாண்டா ஆஃப் எனர்ஜி ஈக்குவல் டு போட்டான். ஒரு போட்டான் தான் ஒரு குவாண்டா ஆஃப் எனர்ஜி சரிங்களா. எனர்ஜியே ஒரு குவாண்டமா அது பாக்கெட்டா வரும். அது ஒவ்வொன்றும் இது அது போட்டான்னு சொல்றோம். இப்ப போட்டான் ஒன்றோட ஒண்ணா இன்டராக்ட் பண்ணும்போது அதனாலேயே வந்து என்னதுன்னா அந்த ஸ்பின் அந்த போட்டான் கேஸ் உருவாகுது சரிங்களா. அந்த போட்டான் கேஸ்ங்கிறது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா ஒரு போட்டானும் இன்னொரு போட்டானும் எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு கண்ணோட்டமா இருக்கும், ஒரு இது ஒரு கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தெளிவா நமக்கு ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு போட்டான் இருக்கு, இப்போ இன்னொரு போட்டான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய போட்டான்ஸ் இருக்கு. இப்ப இந்த போட்டானும் இன்டராக்ட் பண்ணுது. எப்படி இன்டராக்ட் பண்ணோம் நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் நடக்கும்போது சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு எனர்ஜியை அது எமிட் பண்ணும், இல்ல இது பண்ணும். ஸோ இப்போ இது ஆக்சுவலி என்னன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் மீடியம்ஸ், இதுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலி இது ஒரு மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டான், இது இன்னொரு மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டான். அப்போ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுதுன்னா ஒரு போட்டானை வெளியிடுது, இந்த மெட்டீரியல் இன்னொரு போட்டானை வெளியிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த மெட்டீரியல்ல இருந்து வந்த ஒரு போட்டான் இந்த மெட்டீரியலால அப்சார்ப் பண்ண முடியும். அப்போ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணிருக்கு, இந்த மெட்டீரியல் ஒரு போட்டானை எமிட் பண்ணுச்சு. அப்ப இந்த எமிட்டான போட்டான் வந்து என்னாச்சு, இன்னொரு மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய இதுல போய் சேர்ந்துடுச்சு, அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ல இருந்து ஒரு போட்டான் எமிட் ஆயிருக்கும்ல, அந்த போட்டான் என்னாச்சுன்னா இந்த மெட்டீரியலால என்ன பண்ணுச்சுன்னா அப்சர்வ் ஆகப்பட்டது. இந்த இது வந்து இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்ல அந்த போட்டான்ங்கிற எனர்ஜி வந்து ஒன்னு எமிட் பண்ணி இன்னொன்னு அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த எமிஷன்ஸ் அப்சார்ப்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியம் செட்டப் ஆகும் சரிங்களா. அதுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியம் செட்டப் ஆகும். அந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அப்ப பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்னால வெளியில எந்த எஃபெக்டும் ஏற்படாது, உள்ளுக்குள்ள ஒரு தெர்மல் இது வந்து செட்டப் ஆகும் சரிங்களா, தெர்மல் ஈக்குலிபிரியம் செட்டப் ஆகும். Interaction between two photons இல்லை எக்கச்சக்கமான photons, interaction between photons, set of thermal equilibrium. Thermal equilibrium in the material medium by continuous absorption and emission of photons. இது வந்து பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஃபார்முலா சரிங்களா. ஸோ இப்படி வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தெர்மல் ஈக்குலிபிரியத்துல ஃப்ரீ எனர்ஜி வந்து மினிமமா இருக்கணும் ஒரு கிவன் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் வால்யூம்ல. எப்போதுமே இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல ஃப்ரீ எனர்ஜி இஸ் மினிமம்.
நிறைய இருக்கு, நிறைய கதை வேண்டாம் அப்படிங்கிறதுனால என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். So in thermal equilibrium, the free energy is minimum for a given temperature and volume. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ இந்த ஃப்ரீ எனர்ஜியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டோ எஃப் டிவைடட் பை ஃப்ரீ எனர்ஜி எஃப்னு சொல்லுவோமா, டோ எஃப் டிவைடட் பை டோ என் at constant temperature and volume is equal to 0. அதே மாதிரி டோ எஃப் டிவைடட் பை டோ என் க்ளோஸ் பிராக்கெட் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர்ஸ். ஸோ ரெண்டு தான், இது சேம்ல மியூ இருக்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆக்சுவலி இதுல என்ன இதுதான் ஃபார்முலா. எது ஃபார்முலா? இந்த டோ எஃப் பை டோ என் இஸ் ஈக்குவல் டு மியூங்கிறது தான் ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா. ஃப்ரீ எனர்ஜிக்கும் கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ஃபார்முலா இது. இப்போ நமக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து ஃபோட்டான் கேஸுக்கு, சரிங்களா? நம்ம இங்க எடுத்துக்கிட்டது என்னது? ஃபோட்டான் கேஸ். ஃபார் ஃபோட்டான் கேஸ், ஃபோட்டான் கேஸுக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல் மியூஸ் ஈக்குவல் டு 0. சி இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் மியூஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல அப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்படி மாறிடுமா? இதுதான் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல கவனமா கவனிக்க வேண்டியதுல இந்த ஒரு விஷயம். கேள்வி இது கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, பல முறை கேட்டிருக்காங்க. கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபோட்டான் 0, கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபோட்டான் நேரா கூட கேட்டிருக்காங்க. நீங்க நேரா கேட்டா என்ன பண்ணலாம்? 0 போட்டு போயிட்டே இருக்கலாம், கண்ண மூடிட்டு. போடலாமா போடக்கூடாது? போடலாம் கண்டிப்பா இல்லையா? ஸோ கெமிக்கல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இந்த இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு 2 லா வந்து உருவாக்குனாங்க. வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அண்ட் ஸ்டீஃபன்ஸ் லா. சரிங்களா? வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அண்ட் ஸ்டீஃபன்ஸ் லா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கூட பார்க்கலாம். இது மேலோட்டமா இப்போதைக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன். வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ இந்த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாங்கிறது வந்து என்னதுன்னா, லாம்டா எம் டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் இந்த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாங்கிறது. சி த வேவ்லென்த் and the temperature is equal to constant. In the values, the product of wavelength and temperature is constant அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு ஒன்று இருக்கு. ஸ்டீஃபன்ஸ் லா இல்ல ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, ஸ்டீஃபன்ஸ் லான்னு சொல்லுவோம். ஸ்டீஃபன்ஸ் லா இந்த இதுக்கு சொல்லக்கூடியது E directly proportional to T power 4. இது கேள்வி கேட்பாங்க சம்டைம்ஸ். எனர்ஜிஸ் எப்படி வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா படி எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா? 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டீஃபன்ஸ் லா. ஆக்சுவலி ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாங்கிறது வந்து ஒரு எமிசிவிட்டி ஆஃப் திங்ஸை பத்தி சொல்றது. ஸோ அதை பத்தி நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போதைக்கு இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பிளாங்க் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக ஒருத்தர் வரக்கூடியவர். ஒரு பேரு பிளாங்க் அப்படின்னு பேரு.
ஸோ பிளாங்க் ரேடியேஷன் ஃபார்முலா ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ பிளாங்க் ரேடியேஷன் ஃபார்முலாங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஆக்சுவலி இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஒன்று இருக்கு, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, இன்டென்சிட்டி ஆஃப் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த், இப்படி நிறைய இருக்கு. சரிங்களா? இதை பார்த்து வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ பிளாங்க் ரேடியேஷன் ஃபார்முலா எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் சொல்றேன். நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கு, டெரிவேஷன்ஸ் போட்டுட்டே போயிட்டு இருக்கலாம். பட் போறது மட்டும் என்ன முக்கியமோ அதை மட்டும் சொல்ல போறேன். ஸோ புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு எழுதுறது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். அதை படிக்கிறது வேஸ்ட், ஒன்றும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் எழுத ட்ரை பண்ணோம்னா, இல்லை கற்றுக்க ட்ரை பண்ணோம்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்கு. அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம். பார்ப்போம். ஸோ இப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் பார்க்கலாம். In terms of momentum, g of t into dp is equal to 4 pi v times p square divided by h cube into dp. இதே கேஸ் density of state in terms of energy. ஸோ இது வந்து ஓகே, நம்ம பிரிச்சுலாம் இது வேணாம், சேர்த்து எழுதிடுவோம். ஹச் கியூப் சி கியூப் இன்டூ டிஇ இப்படி எழுதலாம். இது டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. சம் புத்தகத்தில் வந்து இந்த 8 கொடுத்துருப்பாங்க, 4க்கு பதிலாக 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 கொடுத்துருந்தாலும் 8 கொடுத்துருந்தாலும் ஓகே தான். நமக்கு தேவை டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் எனர்ஜியோட எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். எனர்ஜி வந்து ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் அந்த வேல்யூ தான் கேட்பாங்க, டிபெண்டன்சி தான் கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த், frequency, in terms of frequency na g of v into d nu is equal to 8 pi v nu cube divided by c cube d nu. இப்படி சொல்லலாம். Density of states in terms of wavelength. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் பார்க்கும்போது என்ன வருது உங்களுக்கு வந்து g of lambda into d lambda is equal to 8 pi v divided by lambda power 4 into d lambda இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு நான் மேத்ஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். ஒரு டீச்சர் வந்து இப்படி சொல்லவே கூடாது, எப்படி இப்படி எடுத்துக்கீங்க அப்படின்னு. அது வந்து அடிமுட்டாள்தனம். இருந்தாலும் என்ன பண்றது, g of omega into d omega. ஏன்னா இது மட்டும் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டை மட்டும் நடத்துறதுக்கு 2 கிளாஸ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஓட வேண்டியதா இருக்கு. pi squared c cube into d omega. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா நமக்கான டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸை பற்றி சொல்லக்கூடியது.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக் பாடியை எக்ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டு அதுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம we are going to அப்ளை பண்ணும்பொழுது லாங்கர் வேவ் லென்த்துக்கு எப்படி இருக்கு, ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு எப்படி இருக்கு, இப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது. இன்னொரு 10 to 20 minutes எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம்னா நடத்துறேன், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு காலையில கூட பார்க்கலாம். பத்தாறு நிமிஷம் ஓடி இருக்கு ரெக்கார்டு. நான் 1.5 மணி நேரம் நடத்திருக்கேன், 56 நிமிஷம் தான் ரெக்கார்டு இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்துங்க சார். சரி ஓகேங்க. அப்போ என்ன சொல்லுங்க சார். ஓகே சொல்லுங்க, என்னது நம்ம இப்போ காலையில பார்க்கலாமா? பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வந்து நான் மார்னிங் எடுத்துறேன், சரிங்களா? ஸோ டே டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. டே டைம்ல வந்து நிறைய கால்ஸ் வர்றதுனால டே டைம் கொஞ்சம் கஷ்டங்க. அதனால டே டைம்ல வேண்டாம் கிளாஸ். ஏன்னா அது உங்களையும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இன்னைக்கு மாதிரி 7 மணிக்கு வச்சுக்கலாம் சார். 7 மணிக்குங்களா? அதுக்கு முன்னாலே மார்னிங். புரியல சார். 6 மணி. எனர்ஜி லெவல்ஸ் இருக்குங்க. 3 எனர்ஜி லெவலும் என்ன சொல்றாங்கன்னா 0E 3E 2E அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒவ்வொன்றுலையும் வந்து என்னன்னா ரெஸ்பெக்டிவ் டீஜெனரசிஸ். ஒவ்வொன்றுக்கும் டீஜெனரசி வந்து இதுல இருக்கக்கூடிய டீஜெனரசி 2, இதுல இருக்கக்கூடிய டீஜெனரசி 2, இதுல இருக்கக்கூடிய டீஜெனரசி 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா we are going to 4 bosons நம்ம கிட்ட இருக்கு. அது எல்லாமே ஸ்பின் 0 இருக்கு. இதை அகாமடேட் பண்ணணும். எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் எப்போதுமே வந்து அதை சொல்லிட்டாங்க. டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் எவ்வளோனா 10E. டோட்டல் எனர்ஜி 10 வரணுங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 10E. நம்பர் ஆஃப் வேஸ் இட் கேன் பி டன். எத்தனை வேஸ்ல நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும்? 3 எனர்ஜி லெவலு. டீஜெனரசி வந்து 0E ல 2 இருக்கு, 2, 3E ல 3. நம்ம கிட்ட 4 போஸ். கொஸ்டின் இதுதாங்க. கொஸ்டின்ல இருக்கிறது என்னன்னா we have a 3 எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல்ல அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து 0E 2E 3Eங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் டீஜெனரசி எவ்வளோனா, டீஜெனரசினா ஒவ்வொன்றுலயும் வந்து எத்தனை டீஜெனரசி இருக்குன்னா 2. இப்படி டீஜெனரசி இருக்கு, சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதுல எப்படி நம்ம வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்? மொத்த எனர்ஜி வந்து 10E. 10Eன்னு அரேஞ்ச் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுல ஒரு போசானை வச்சாலும் எத்தனை பார்ட்டிகிள் கரெக்டா வைக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 4 பார்ட்டிகளையும் ஒண்ணு இதுல வைக்கலாம், சரிங்களா? இல்ல 2E எனர்ஜில வைக்கலாம். அப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 போசான் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2 போசான் இந்த 3E டைம்ஸ் எவ்வளவு வருது? 6E. இதுல 2 போசான் இன்டூ 2E என்ன வரும்? 4E. மொத்தம் 10E வந்துருச்சா? இங்க வந்து வேல்யூஸ் வந்துருச்சா? வந்துதா இல்லையாங்க? வந்துச்சு. ஸோ அப்ப என்னன்னா 2 போசான் டீஜெனரசி 2ல இருக்கு, 2 போசான்
டீஜெனரசி 3ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுதான் என்ஐங்கிறதுக்கான பார்ட்டிகல் நம்பர் இது. இது வந்து என்னதுன்னா GI. இது NI, இது GI. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இருக்குன்னா நம்பர் ஆஃப் வேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து போசான் இல்லையா? போசானா ஃபார்முலா என்ன? இப்பதான் சொன்னோம். ஃபார்முலா என்னங்க? போசான் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்ட் N1 plus G1 minus 1 factorial divided by L into G1 minus 1 factorial வருமா? இன்னொன்று ரெண்டாவது எனர்ஜி லெவல்ல ரெண்டாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் சரிங்களா? N2 N இதை வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. N2ல ரெண்டு பார்ட்டிகல். இப்போ N2 plus G2 minus 1 factorial divided by N2 factorial into G2 minus 1 factorial பிரிக்கலாமா? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். 2 plus 3, 2 plus 2, first எடுத்தோடனே 2 plus 2 minus 1 factorial divided by 2 minus 1 factorial, 1 factorial into 2 plus 3 factorial, 2 plus 3 minus 1 factorial divided by 2 factorial into 2 factorial. அப்போ ஒமேகாவோட வேல்யூ வந்து 4 minus 1, 3 factorial divided by 2 factorial into 4 factorial divided by 2 factorial into 2 factorial. ஏதோ சொல்றாரு அப்படின்னு பாக்குறீங்க, அது மட்டும் புரியுது. 3 into 2 factorial divided by 2 factorial into 4 into நம்ம எப்படி சொல்லாத 4 into 3 into 2 factorial divided by இந்த factorial தெரியலன்னா கேட்டுக்கோங்க சரிங்களா? சம்டைம்ஸ் சிலருக்கு தெரியாம இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த 2 factorial இந்த 2 factorial கேன்சல் பண்ணலாம், இந்த 2 factorial இந்த 2 factorial கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணா 2 வந்துடும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு E3 6 3 6 18 வேஸ்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த பார்ட்டிகல்ஸ். இப்படி இந்த 3 எனர்ஜி லெவல்ஸ்ல 16 வேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த போசான் பார்ட்டிகல்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி டீஜெனரசியோட வரும் பொழுது we can't apply the things சரிங்களா? அதுதான் பெரிய சிக்கல். ஃபார்முலா வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? சரி, உங்களுடைய இது வந்து டஃப் கொஸ்டின் சரிங்களா? இது வந்து ஆக்சுவலி நம்ம இது டிஆர்பியில கேட்டதில்ல, இது ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் சரிங்களா? புரிஞ்சா பாருங்க, இல்லைன்னா அப்புறம் கேளுங்க. நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் பாசிபிள் ஃபார் 4 particles. Microstate possible for 4 particles distributed in 3 cells. Resulting wave function of the particle is symmetric. Symmetric is சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் A 10, B 15, ஆப்ஷன் C 20, ஆப்ஷன் D 25.
இது போல் போடுறேன். ஈஸியானது, இது நீங்களே போட முடியும், அதனால நான் இதுக்கு போல் கொடுக்குறேன். 60 செகண்ட் 90 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 90 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் கண்டிப்பா. ஆப்ஷன் வந்து என்னது? ஓகே, லான்ச் போர்ட் 90 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். யாரு போடுறீங்க, யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சொல்றேன். ஆக்சுவலி தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய இருக்கு. இதுலயே ஒரு கிட்டத்தட்ட 50 ப்ராப்ளமாவது நம்ம படிக்கணும். அப்பதான் இந்த பார்ட்ஸ் எல்லாம் கிளியர் கட்டா மாற முடியும். என்னன்னா, இஃப் யூ சால்வ் ப்ராப்ளம் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மோர். அதான் விஷயம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நீங்க ப்ராப்ளம் இந்த நேரத்துல உட்காந்துட்டு என்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே, கரெக்ட் தான். ஆனா ப்ராப்ளம் நம்ம டிஆர்பி பொறுத்தளவு சரி ஈஸி. ப்ராப்ளம்ஸ் வந்து ஏதோ ரேரா தான் கேட்பாங்க, 1-2 தான் கேட்பாங்க. தியரி தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம தியரியை ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம். ப்ராப்ளம்ஸ் நிறைய சொல்லி கொடுக்காம தியரியை ஃபோக்கஸ் பண்றது. டிஆர்பி நம்மளுடைய பிஜிடிஆர்பி லெவல்ல தியரிஸ் நிறைய இருக்கு, கம்மியா இருக்கும். 3 பேர் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்கீங்க. ஒருத்தர் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் என்னதுங்க போட்டீங்க? ஆன்சர் கரெக்டா போட்டாங்க யாரு? வித்யதர்ஷினி. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அது எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த இடத்துல எந்த பார்ட்டிகல்னு கொடுக்கல, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. மேக்ஸ்வெல், ஃபெர்மி இல்ல போஸ் ஐன்ஸ்டீனா அப்படிங்கிறது இல்ல. கண்டுபிடிச்சிங்க ஃபர்ஸ்ட். particles, number of microstate omega is equal to என்ன சொல்லிருக்கோம்? Ni plus Gi minus 1 factorial. அந்த ஃபார்முலா தான் திரும்பி எழுதணும். Ni factorial into Gi minus 1 factorial. கரெக்டா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். போடும் பொழுது என்ன கிடைக்குது? 4 plus 3 minus 1 factorial by 4 factorial and 3 minus 1 factorial. One factorial. அப்படி வேல்யூ நீங்க என்ன பண்ணலாம்? 4 plus 3 7 7 minus 1 6 factorial divided by 4 factorial 2 factorial. நீங்க திரும்பி எழுதலாமா? So 6 factorial எப்படிங்க எழுதுவீங்க? 6 into 5 into 4 எழுதிக்கலாம். ஏன்னா 4 factorial கீழே இருக்கிறதுனால ஈஸியா டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. 4 factorial into 2 factorial. So இது கேன்சல் பண்ணிடுறோம். பண்ணிட்டு 3 to 6 5 to 7 350 கரெக்டா? போட்டீங்களா நீங்க இல்ல வேற எப்படி போட்டீங்க? போட்டேன் சார். நானா கெஸ் பண்ணது போ சயின்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி தான் சார் போட்டதுல. சரிங்க. இங்க கெஸ் பண்றதுக்கு இல்ல, இங்க தராங்க.
சிமெட்ரிக். இந்த இடத்துல ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க என்ன இருந்துச்சு சார். ஃபெர்மி ப்ளஸ் டைராக் 1 சொல்லணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. சிமெட்ரிக்ல ப்ளஸ் 1 சொல்லியிருந்தீங்க, மைனஸ் 1 சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ஆமாமா. சிமெட்ரிக்னா போஸ் அதுல மைனஸ் வரும். ஆனா ஆன்டி சிமெட்ரிக் இது போஸ் ஃபெர்மி டைராக்னா ஆன்டி சிமெட்ரிக். இந்த ஆன்டி சிமெட்ரிக் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, ஃபெர்மி டைராக் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா ஃபெர்மி டைராக் யூஸ் பண்ணக்கூடியது என்னது? GI divided by Ni n factorial g minus n factorial into GI factorial minus Ni factorial GI minus Ni factorial வரும். கரெக்ட்டா? ஆமா சார், ஆமா சார். சோ இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணும். பட் இப்போ நமக்கு தேவையானது வந்து என்னதுன்னா இட் இஸ் a symmetric ஃபங்க்ஷன்ங்கிறதுனால யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? இவ்வளவுதாங்க, சிம்பிள். இந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க, ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. பட் அது ஒரு டஃபஸ்ட் क्वेश्चनல இருந்து எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அது புரியும், இல்லைன்னா அது புரியாது. அவ்வளவுதான். ஓகே. இன்னும் நிறைய பார்க்கலாங்க. ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் வந்து நம்ம will discuss the remaining black body radiations concepts and Bose-Einstein condensation பத்தி will discuss tomorrow morning. ஒரு 6:30 எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்க, பார்க்கலாம். வேற யாருக்காவது क्वेश्चन இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, யாருக்கும் क्वेश्चन இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.